அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் வாழ்வின் இனிய காலை வணக்கம். இன்று 25/7/2024 ஆடி மாதம் 9ஆம் தேதி வியாழக்கிழமை, பஞ்சமி திதி, புரட்டாதி நட்சத்திரம் 4:16 வரை சாயங்காலம், அதற்கு மேல் உத்திரட்டாதி நட்சத்திரம். ராகு காலம் 1 to 3 வரை மத்தியானம். யமகண்டம் காலையில் 6 to 7:30 வரை. நல்ல நேரம் 10:45 to 11:45 வரை. சந்திராஷ்டிரமம் 10:45 வரை கடகராசிக்காரங்களுக்கு, அதற்கு மேல் சிம்மராசிக்காரங்களுக்கு. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம், போட வேண்டிய சற்று மஞ்சள் கலர். போடக்கூடாதது அந்த பிங்க் கலர், மெரூன் கலர். சாப்பிடக்கூடியது ஸ்வீட்டு கேசரி பாத் சாப்பிட்டுக்கலாம், அல்லது கொண்டக்கடலை, சன்னா சம்பந்தப்பட்டது எதுனாலும் சாப்பிட்டுக்கலாம். இப்பொழுது நாம் அந்த சூரியன் எந்தெந்த வீட்டில் இருந்தால் எந்தெந்த மாதிரி பலன்களை கொடுப்போம் என்பதை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று பார்க்க வேண்டியது 7ஆம் வீடும் 8ஆம் வீடும். ஸோ 7ஆம் வீட்டில் சூரியன் இருந்தால் நாள் கழித்து விவாகம் அல்லது விவாக வாழ்க்கையில் இடையூறுகள் நடக்கும். அப்போ குடும்பத்துக்கு திருமண வாழ்க்கைக்கு நல்ல அமைப்பு கிடையாது, 7ல் சூரியன் இருக்கிறது. அதே மாதிரி மதத்தின் மீது அவநம்பிக்கை, அந்த கடவுள் பக்தியெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். பல ஊரில் சுற்றுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அவருக்கு. அதே சமயத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்யாணத்தில் பிரச்சனை இருந்தால் கூட மனைவியின் சொல்லுக்கு கட்டுப்பட்டவர். அதே மாதிரி ஸ்திரீகள் மூலம், பெண்கள் மூலம் அதிக லாபம், எதிலும் அதிருப்தி, ஃபுல் திருப்திங்கிறது கிடையாது. அதே மாதிரி வியாபாரத்தில் அதிக சிரமம் ஏற்படும். வியாபாரம் செய்யும்போது அதில் கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் தான், எடுத்த உடனே அதிர்ஷ்டம்லாம் வந்துடாது. ஆமாம். அதே மாதிரி எப்படின்னு கேட்டிங்கன்னா, நண்பர்கள் மூலம் கூட பிரச்சனைகள் தான் வந்து கொண்டு இருக்கும். அதனால் நண்பர்கள்ட்ட ரொம்ப ஜாஸ்தி வச்சிக்க வேண்டாம். அடுத்து 8ல் சூரியன் இருந்தால் என்ன பலன்னு பார்ப்போம். 8ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் என்னென்னா, ஆயுசு நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் கஞ்சன்னு வச்சுக்கலாமே, தர்மம் ஜாஸ்தி செய்கிறதில்லை. அதே மாதிரி பாடியில் அடிக்கடி ஏதாவது நோய் வந்துக்கிட்டு தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி தலையிலையோ கண்ணுலையோ ஏதாவது நோய் வந்து கொண்டு இருக்கும். ரொம்ப குறுகிய மனப்பான்மை, பிராட் மைண்டு கிடையாது. திடீர் அதிர்ஷ்டம் கூட அதை கெட்டியாக பிடிச்சிக்க மாட்டேன். கொஞ்சம் ஏழ்மையில் சிரமத்தை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருப்பார். மூத்திர ரோகம், யூரினல் ப்ராப்ளம் இருந்து கொண்டு இருக்கிறது. நண்பர்களே, இதை அடுத்து நாம் ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுடையதாகின் சப்ஸ்கிரைப் செய்வோம், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். முதலில் மேசராசி. வீட்டை வாடகைக்கு விட்டுருக்கிறவங்களுக்கு வாடகை பணம் கரெக்டாக சேர்ந்து விடுகிறது. அம்மாவோட ஹெல்த்து கொஞ்சம் பரவாயில்ல, பிக்கப் ஆகிடுச்சு. புதிய வாகனம் வாங்க போகிறீங்க. மனசு ஸ்மூத்தாக அமைதியாக இருந்துக்கிட்டு இருக்கிறது, எந்த குழப்பமும் இல்லை. மாணவர்களுக்கு சயின்ஸு பாடத்தில் கொஞ்சம் பிரச்சனை. ஆமாம், சயின்ஸு சரியாக மண்டையில் ஏற மாட்டேங்குது. தொழில் பரவாயில்லை. அடுத்து ரிஷபராசிக்காரங்களுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல ஆர்டர்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கின்றன. இன்றைக்கி கூட எப்படின்னா, பிரயாணம் செய்ய வேண்டி வருகிறது. மகனுக்கு புதிய வாகனம் வாங்கணும்னு முடிவுபடுத்திக்கிட்டீங்க. ஹையர் எஜுகேஷன் செய்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்காக இருந்துக்கிட்டு இருக்குது. டியூஷன் போயிட்டு படிச்சுக்கோங்க, பிக்கப் பண்ணிக்கிடுவீங்க. அடுத்து மிதுன ராசி. இன்றைக்கி ஓரளவு பணம் ரொட்டேஷன் ஆகுது. தொழில் இன்னும் சூடு பிடிக்கலை. ட்ரேடிங் பெருசாக லாபம் வராது, ஏதோ கொஞ்சம் வரும். எவ்வளவோ சாமர்த்தியம் இருந்தால் கூட இது வரைக்கும் பெரிய அளவில் நீங்கள் உங்களால் சாதிக்க முடியலை. ஆமாம். அதே மாதிரி எப்படின்னு கேட்டிங்கன்னா,
அந்த குலதெய்வ வழிபாடு வந்து உங்களுக்கு ரொம்ப நன்மை தரும். அதனால் வந்து முடிந்த அளவுக்கு அடிக்கடி குலதெய்வத்தை தரிசனம் செய்து வாருங்கள். அடுத்து கடகராசி. இன்றைக்கி வந்து சந்திராஷ்டம நாள். புதிய முயற்சிகளில் ஈடுபடுறது வேண்டாம். ஆமாம், பேச்சு சாமர்த்தியம் இருக்குது. எந்த சிக்கலில் வந்தால் கூட வெளியே வந்துடுவீங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆமாம், பிரயாணத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிடுங்க, உடம்பு வந்து ஓவர் ஹீட் ஆகிட்டு போகுது. அடுத்து சிம்மராசி. அதே மாதிரி வந்து காதலியை சந்திக்கிறதுக்காக நீண்ட தூரம் பிரயாணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வருது. பிரயாணம் செய்கிறீர்கள். இந்த மனசில் வந்து உற்சாகம் மட்டும் குறையல, மனசு ரொம்ப ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட், என்ஜாய்மெண்ட், குதூகலமாகவே இருக்கிறது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் தள்ளி போய்கிட்டே இருந்துக்கிட்டு இருக்குது. ஃபைனான்ஸ் ஓகே, பணவரவு திருப்தி. உத்தியோகமும் கூட பரவாயில்லை. அதே மாதிரி வந்து கன்னியாராசி. இப்போ நண்பர் ஒருவருக்கு பிரச்சனை, நீங்கள் ஓடி போய் உதவி பண்ணுறீங்க. அம்மாவோட ஹெல்த் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. வியாபாரிகளுக்கு வந்து லாபம் கம்மியாக தான் வந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி வந்து பிரயாணம் செய்ய வேண்டியது, நீண்ட தூரம் பிரயாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை, அது தவிர்க்க முடியாமல் அது தடங்கலாகிவிட்டது. எல்லாம் நன்மைக்கு. அடுத்து துளாராசி. தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து ஓரளவு அதிர்ஷ்டகரமான காலகட்டம் தான். குழந்தைகளோட, அதாவது மகனோட உறவு சுமூகமாகத்தான் இருக்கிறது. பணம் புரட்டுறது வந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தருகுது. இப்போது தான் பணத்தினோட அருமை புரியுது. பார், நான் இருக்கும்போது யாருக்கெல்லாம் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன், இப்போ பாரு அவங்க அப்படி பண்ணுறாங்கன்னு பணத்தினோட அருமையை புரியக்கூடிய காலம் இது. வீட்டை வந்து அந்த மாடிஃபை பண்ணது, புதுசாக கர்டன் போட்டது, அது அடிக்கிறது, பெயிண்ட் அடிக்கணும்னு சீர்திருத்தம் பண்ணுவதுக்கு கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய உள்ளது. அடுத்து விருச்சிக ராசி. அந்த பேரண்ட்ஸோட உடல்நிலை நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. வெளிநாட்டு நண்பர்கள் வந்து தொடர்பில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பணவரவு ஓகே, நன்றாகத்தான் இருக்கிறது. ஆன்மீக சிந்தனை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துக்கிட்டு இருக்குது. கடவுள் மேலே பக்தி அதிகரிக்கிறது. உத்தியோகம் ஸ்மூத் சைலிங் நல்ல பண்ணிக்கிறது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பு கூட எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அடுத்து தனுசு ராசி. இளைய சகோதரங்களுக்கு வந்து சந்திக்கும் ஒரு சூழ்நிலை வருகிறது. தம்பி அல்லது தங்கையை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. உத்தியோகத்தில் வந்து மன திருப்தி தான். ஆமாம், வியாபாரிகள் வந்து தொழிலை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்க, அதாவது விரிவுபடுத்துகிறீர்கள். பணவரவு குறைவாகவும் செலவு ஜாஸ்தியாகவும் இருந்துக்கிட்டு இருக்கு. மாணவர்களுக்கு வந்து படிப்பில் இன்ட்ரெஸ்ட்டு கம்மியாக இருக்கிறது, குறைவாக இருக்கிறது. அடுத்து மகர ராசி. மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கிறது. மனசுக்கு பிடிச்சமானவங்களை வந்து சந்தித்து பேசுகிறீங்க. அதே மாதிரி வந்து பிறக்கிறவங்களுக்கு பிறக்கிற குழந்தை 90% ஆண் குழந்தையாகத்தான் இருக்கிறது. தகப்பனார் வந்து உங்களை வந்து குறை சொல்லிக்கிட்டே தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆமாம், மாணவர்களுக்கு மெமரி பவர், ஞாபக சக்தி கொஞ்சம் கம்மியாக இருந்து கொண்டு இருக்கிறது. அடுத்து கும்பராசி. உடலில் வந்து அலர்ஜி மாதிரி வருது. உங்களது வருங்கால வாழ்க்கை துணையை சந்திக்கிறீங்க. தகப்பனாருக்கு வந்து உடல்நிலை வந்து கொஞ்சம் டல்லாக இருந்துக்கிட்டு இருக்குது. மாணவர்களினோட படிப்பு ஓகே, பணவரவு எவ்வளவு தேவையோ அவ்வளவு வருகிறது. இன்று சுமாரான நாள். அடுத்து மீனராசி. காரணம் இல்லாமல் கோபம், டென்ஷன் வந்துக்கிட்டு இருக்குது. அம்மாவோட ஆரோக்கியம் கூட கொஞ்சம் டல்லாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ட்ரேடிங்கை வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கூடி வருகிறது. தொழிலில் வந்து பிரச்சனை எதுவும் இல்லை. வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் கொஞ்சம் மந்த நிலை தான். மனைவியின் ஹெல்த்து வந்து கொஞ்சம் டல்லாக இருந்துக்கிட்டு இருக்குது. டாக்டர்கிட்ட காட்டிக்கோங்க. நண்பர்களே, இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.